கோல்டு ஃபீவர்லேருந்து ரிலீஃப் ஆகணுமா, இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கோல்டுக்கும் ஃபீவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஷாயம் வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சீரகம், மிளகு, கல்லுப்பு, வெல்லம், பட்டை, மஞ்சத்தூள், சுக்கு, கிராம்பு கொஞ்சம், அதிமதுரம், சித்திரத்தை. இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது கொஞ்சம் குப்பைமேனி, கற்பூரவள்ளி, துளசி, வேப்பிலை, ஈர்க்க சேர்த்து கொதிக்க வைக்கணும். இதுதான் வேப்பிலை ஈர்க்கு. அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த குச்சியை கட் பண்ணி போடணும். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 டம்ளராக சுண்டியதும் எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சுண்டி 1 டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மூலிகை இலையில் இது சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதை வடிகட்டி தேன் கலந்து குடிங்க. இந்த கஷாயத்தை 2 நாளைக்கு காலையில் 1 டம்ளர், நைட்டு 1 டம்ளர் குடிச்சிட்டு வாங்க. எப்படியாப்பட்ட கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவரு பறந்தே போயிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.